டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் கஸ்தூரி ஃப்ரம் எஸ்கே கரியர் அகாடமி. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுஷ் கவுன்சிலிங்கோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட்டிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா 30 செப்டம்பர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்றது அப்படின்றது பாக்குறேன், காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நீங்க அதாவது டிஎன் கவுன்சிலிங் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷன் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் பிஏஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் வருது இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. தென் அகைன் நீங்க கிளிக் ஹியர் போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறம் இப்போ லாகின் ஐடி உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடும் போதே நீங்க லாகின் ஐடி வச்சிருந்திருப்பீங்க. அப்படி லாகின் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. பட் அந்த பாஸ்வேர்டு நீங்க வந்து இப்ப என்ன பண்ணணும், ரீசெட் பண்ணணும். ஸோ ரீசெட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நியூ பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ நியூ பாஸ்வேர்டை இங்கே கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனா உங்களுடைய ஓடிபியை யாரும் பகிர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் கொடுத்த உடனே இங்க வந்து ஃபீஸ் பே பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ஃபீஸ் பே பண்றதுக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு பே ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பே ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ பே ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 500 rupees வந்து காமிக்கும். ஸோ அதர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees காமிக்கும். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 500 rupees. ஸோ இப்போ வந்து நீங்க பே பண்றீங்க. பே பண்றதுனால எப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், ஸோ ஃபோன் நம்பர் உங்களுடைய ஜிபே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜிபே மூலயமா பண்ணிக்கலாம். அதனால ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் எந்த நம்பர்ல இருந்து பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக ஃபோன் நம்பர் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்கும். ஸோ மெயில் ஐடியும் நீங்க எதுல இருந்து பண்ண போறீங்க அப்படின்றது நீங்க மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடியை இங்க கொடுத்துருங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடு ஓப்பன் பண்ணுவீங்க. கியூஆர் கோடு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேமெண்ட்டை போட்டுடுவீங்க. பேமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பே பண்ணிருக்கீங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இங்க வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பிரிண்ட் வேணும் அப்படின்னா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேவ் பண்ணிட்டு ஹோம் பேஜ் டச் பண்ணிடுங்க. ஸோ ஹோம் பேஜ் டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இங்க விருப்ப இடங்களை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹவ் ரீட் த எபோ இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்ல. ஸோ ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க ஆல் கேட்டகரி செகண்ட்ல கொடுத்துருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய என்ன கேட்டகரியில நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, கவர்மெண்ட் காலேஜா இல்ல செல்ஃப் ஃபைனான்சிங்கா அப்படின்றத நீங்க அங்க கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ சித்தா வேணும் அப்படின்னா சித்தா செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல பிஹெச்எம்எஸ் வேணும் அப்படின்னா பிஹெச்எம்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல பியூ எம்எஸ் வேணும் அப்படின்னா பியூஎம்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சித்தா மட்டும் வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. சில பேர் வந்து ஹோமியோபதி மட்டும் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும், அதே மாதிரி எந்த கோர்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் செலக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லா கோர்ஸுமே வேணும், கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் காலேஜை ஓபன் பண்ணிட்டு ஸோ அதுல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எதனாவது செலக்டட் கோர்சஸ் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க அதை கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு லாஸ்டா என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க என்னென்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஆட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் போடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நீங்க உங்களுக்கு என்னென்ன காலேஜ் வேணுமோ அது மாதிரி ஒவ்வொரு காலேஜும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜ்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பிஏஎம்எஸ் வேணும் அப்படின்னா பிஏஎம்எஸ்ல கவர்மெண்ட் காலேஜ் வேணும் அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் வேணுமோ அது எல்லாமே ஆட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஆட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடும்.
ஒவ்வொன்றையும் நீங்க என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு காலேஜஸையும் ஒவ்வொரு கோர்சஸையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எத்தனை காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும் லாஸ்டா. ஸோ இதுல வந்து நீங்க எதுவும் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு, சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் நீங்க லாஸ்டா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்கு, அதுல டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய இதுல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதனாவது உங்களுக்கு சாய்ஸஸ் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பாரு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். நீங்க வந்து இப்பயே எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தா உங்களுக்கு இதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஓடிபி கேட்கும், உங்களுடைய சாய்ஸஸ் வந்து லாக் ஆயிடும். பட் நமக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா 7ஆம் தேதி அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால அவசரப்பட்டு இப்பயே லாக் பண்ண வேண்டாம். அதனால என்னன்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாய்ஸஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கடைசியா 7ஆம் தேதி நீங்க லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்க லாக் பண்ண வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ.